எதிர்பார்த்தது போலவே நேற்று இரவு 10 மணி அளவிலே கோடியக்கரை மற்றும் வேதாரண்யம் ஒன்றிய பகுதிகளில் மழைப்பிடிப்பு தொடங்கியது. நள்ளிரவில் படிப்படியாக தூறல் சாரலாக இருந்த மழை அதிகாலையிலிருந்து இடியுடன் கூடிய மழைப்பிடிப்பாக மாறியது. தென் மாவட்ட கடலோர பகுதிகளிலும் மழை தொடங்கியது. வடகடலோரத்திற்கு தொடங்குவதற்கு தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. காற்று சுழற்சி படிப்படியாக கடலோரம் முழுவதும் இன்று காலைக்குள் தொடங்கி உட்பகுதிகளுக்குள் இன்றைக்கு காலைக்கு பிறகு முன்னேறி இன்று மதியத்தில் உள் மாவட்டங்களுக்கும் ஒட்டுமொத்தம் இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும் முன்னேறிவிடும். நள்ளிரவுக்குள் கர்நாடக எல்லையோரம், ஆந்திர எல்லையோரம், திருப்பதி மற்றும் பெங்களூரு, மைசூர் வரைக்கும் மழைப்பொழிவு எட்டி பிடிக்கும். திருப்பதி, பெங்களூரு, மைசூருக்கு தூறல் சாரல் இருந்தாலும் தமிழ்நாட்டின் கர்நாடக, ஆந்திர எல்லையோரத்தில் நனைக்கும் மழைப்பொழிவை கொடுத்து தெற்கே வர லேசான மழையாக மாறி தெற்கே போக போக அது மிதமான மழையாகவும் கனமழையாக டெல்டாவிற்கும் தெற்கே போக போக இன்னும் மிக கனமழை பொழிவாகவும் தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அதிக கனமழை பொழிவிற்கும் வாய்ப்பு இருக்கு. இன்றைக்கும் நாளைக்கும் டெல்டாவிற்கு கனமழை வாய்ப்பு இருக்கு. ஆங்காங்கே மிக கனமழை பொழிவும் உண்டு. இன்றைக்கு மழை விட்டு 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 தொடங்கிய இடத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கும். தொடங்க போகிற இடத்தில் தொடங்கி தொடரும். விட்டு 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 மழை இருந்து கொண்டே இருக்கும். வட மாவட்டங்களுக்கு நாளைக்கு வாய்ப்பில்லை. டெல்டா மாவட்டங்களுக்கு நாளை காலை, அதாவது காலை 11 மணி வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. தென் மாவட்டங்களுக்கு நாளை மாலை வரை வாய்ப்பு இருக்கிறது. தென்கோடிக்கு நாளை இரவு வரை வாய்ப்பு இருக்கிறது. அதிகபட்சமாக 2 நாள், அதாவது 48 மணி நேரம் மழைப்பொழிவாகும். அடுத்த மழைப்பொழிவு 17ஆம் தேதியிலிருந்து தொடங்கி இருக்கிறது. மேலடுக்கு சுழற்சி காரணமாக 13 15 வரை இடைவெளி. அறுவடை விவசாயிகள் அச்சப்படாமல் அறுவடைக்கு திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். விரிவான அறிக்கையுடன் இணைந்திருந்து பார்த்து பயன்பெறுக. நன்றி.